நெல்லையில் அரசு பேருந்து ஓட்டுநரை சோடா பாட்டிலால் தாக்கிய பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், என்ன நடந்தது? பேருந்து ஓட்டுநரை தாக்குவதற்கான முக்கிய காரணம் என்ன? கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாஜக பிரமுகர் மீது என்னென்ன பிரிவுகளின் கீழ் வழக்குகளானது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? அதாவது நெல்லை மேலப்பாளையம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் அரசு பேருந்து ஓட்டுநர் சுப்பிரமணியம். இவர் நேற்றைய தினம் நெல்லை டவுன் பகுதியிலிருந்து மணப்படை வீடு செல்லக்கூடிய அரசு பேருந்தை இயக்கியிருக்கிறார். இவரோடு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகிய இருவரும் நேற்று இரவு வழக்கம் போல பேருந்தை எடுத்துக்கொண்டு மணப்படை வீடு பகுதிக்கு சென்ற போது அங்கு திமராஜபுரம் என்ற பகுதி அருகே இருந்த பேருந்து நிறுத்தத்தில் வாகனத்தை நிறுத்தி அங்கு வாகனத்தை நிறுத்தி பேருந்து பயணிகளை ஏற்றிக் கொண்டிருந்த போது அந்த வாகனத்தை வழிமறித்த திமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்த மருதுபாண்டி என்பவர் அந்த வாகனத்துல போஸ்டர் ஒன்றை ஒட்ட முயற்சித்திருக்கிறார். அரசு பேருந்துல போஸ்டர் ஒட்டக்கூடாது என ஓட்டுநரும் நடத்துனரும் தெரிவித்த நிலையில இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில பேருந்தை நடுவழியிலேயே நிறுத்திவிட்டு அவங்க மூவரும் அங்கிருந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனை தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்களும் அவர்களுக்கு அரசு பேருந்து ஓட்டுநருக்கு ஆதரவாக நின்ற போது அரசு கட்சி, அதாவது பாஜகவுடைய சின்னம் மற்றும் அந்த வேட்பாளருடைய பெயர் உள்ளிட்டவைகள் குறித்து போஸ்டரை மீண்டும் ஒட்ட முயற்சி செய்த போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த நிலையில மருதுபாண்டி அங்கிருந்த சோடா பாட்டிலை கொண்டு அரசு பேருந்து ஓட்டுநர் மீதும் நடத்துனர் மீதும் தாக்குதலில் ஈடுபட்ட நிலையில 2 பேருக்கும் மண்டை உடைப்பு ஏற்பட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தெரிந்த நிலையில நெல்லை பாளையங்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக அவரை கைது செய்து உடனடியாக மருதுபாண்டியை கைது செய்து பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் அழைத்து சென்றார்கள். 5 பிரிவின் கீழ் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அந்த இருவருக்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கு சிகிச்சையும் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வழங்கப்பட்டு வருகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.